தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sir. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இதுவரை நாம் கண்டிராத மற்ற மாநிலங்களில் நடந்த காட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டிலும் அரங்கேறி வருகிறது. தமிழகத்தை அதிக முறை ஆட்சி செய்த கட்சி என்ற பெருமையை வைத்திருக்கும் அதிமுகவில் நடக்கும் சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அதிர்ச்சி அடைய செய்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது ஒருபுறம் விஜயின் தாவேக அரசு பலப்படுத்துவதற்காக உத்தியாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் அதிமுகவின் உள்பூசல் மற்றும் பலகீனத்தையே வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான விராலிமலை சி விஜயபாஸ்கர் ஏற்கனவே ராஜினாமா செய்துள்ள நிலையில் கரூர் MR விஜயபாஸ்கரும் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். இருவருமே பெரும் படையோடு தாவேகாவில் இணைய காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு தீவிரமடைந்துள்ளது. எடப்பாடி கே பழனிசாமி தரப்புக்கும் SP வேலுமணி CV சண்முகம் போன்றோர் தலைமையிலான குழுவுக்கும் இடையேயான மோதல் பல MLAக்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்றியுள்ளது. மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் ராஜினாமா செய்து உடனடியாக தாவேகாவில் இணைந்தனர். இவர்கள் அனைவரும் வேலுமணி தரப்பை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ராஜினாமாக்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஜூன் 16 அன்று ராஜினாமா செய்தார். தற்போது அதே போன்று கரூர் MR விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்திருக்கிறார். இதனால் அதிமுகவின் சட்டமன்ற பலம் மேலும் சரிந்து கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அதிமுக தொடர்ச்சியான பிளவுகளை சந்தித்து வருகிறது. தலைமை பதவிக்கான போட்டி, உள்ளூர் செல்வாக்கு மற்றும் பதவி ஆசை ஆகியவை MLAக்களை ஆளும் கட்சியினை நோக்கி நகர்த்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குதிரை பேர அரசியலை தாவேகா கையாண்டு வருவதாக விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் தாவேகா தரப்பு இந்த இணைப்புகளை வரவேற்கிறது. 4 MLAக்கள் ராஜினாமா செய்த உடனே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகாவில் இணைந்த சம்பவம் குதிரை பேரம் எனும் குற்றச்சாட்டை வலுப்படுத்துகிறது. EPS உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் இதை முன்னரே திட்டமிட்ட சதி என கூறியுள்ளனர். திமுக தலைவர் ஸ்டாலின் கூட குதிரை வேகத்தில் குதிரை பேரம் என விமர்சித்தார். விஜயின் தாவேகா புதிய கட்சியாக உருவெடுத்து ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் சட்டமன்ற பலத்தை அதிகரிக்க இத்தகைய உத்திகளை பயன்படுத்துகிறது என்று நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இது ஜனநாயகத்தின் அடிப்படையான தேர்தல் முடிவுகளை அவமதிப்பதாகும். மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களித்து MLAவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த MLA தனது பதவியை ராஜினாமா செய்து மற்றொரு கட்சியில் சேர்வது வாக்காளர்களின் விருப்பத்தை ஏமாற்றுவதாகும். தாவேகாவின் இந்த அணுகுமுறை வெற்றிக்காக எந்த வழியையும் கையாளலாம் என்பதை உணர்த்துகிறது என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.